இப்போ வந்து பிக் பாஸ் விஜய் டிவியில் வருது இல்லை தமிழ் ஷோ, அதை பற்றி நான் பேச போகிறேன். அதாவது இங்கிலாண்டில் பிக் பாஸ் ஃபார்மெட்டை எடுத்துக்கிட்டு பல நிகழ்வுகள் சீசன் 1 சீசன் 2ன்னு சல்மான் கான் வச்சு ஹிந்தியில் பண்ணாங்களே, அதையே அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ யார் ஸ்டாராக இருக்காங்கன்னா ஏடிஎம்கே ஆரத்தி, பிஜேபி காயத்ரி ரகுராம், இவங்களோட வந்து அந்த ஜல்லிக்கட்டுல சத்தம் போட்ட ஜூலியானா, இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாமியார் மாதிரி இருந்துக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு புதுசா வர்ற மருமகள், அவளை டீஸ் பண்றத நல்ல ஒரு 15-20 மினிட்ஸ் காட்டி அவங்க கடைசி வரைக்கும் இருக்கணும், டாப் 5ல இருக்கணுங்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. இந்த கஞ்சா கருப்பு, வையாபுரி, சக்தி, பரணி, இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ல பொந்து பொந்தா வராங்கல்ல விவாத மேடையில பாபான்னு பேசிட்டு, அது மாதிரி இவங்க 4 பேரும் எந்த சுவாரஸ்யமுமே நமக்கு கொடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி மாடல் ஸ்டைல்ல ஆர்ஆர், கணேஷ் வெங்கட்ராமன், ஓவியா, அப்புறம் ராசியா, அவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப அப்படியே ஒட்டாமி, எப்படி நமக்கு வந்து தமன்னா, ஹன்சிகா மோட்வானிலாம் நம்ம ஊர் பசங்களுக்கு ஒட்டாம இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் போடுறாங்களோ, அதே மாதிரி இந்த ஓவியா ராசியாலாம் ரசிக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த ஜூலியானா அவ்வளோதான் மீம்ஸு, அப்புறம் வந்து ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்னேகன் வந்து சிம்பன்சி மாதிரி அப்படியே நடந்துகிட்டு இருக்காரு, குறுக்கு பைய போட்டுக்கிட்டு, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நமிதா வந்து நசுங்கி போன சொம்பு மாதிரி அங்கங்க வீங்கி போயிருக்கு மூஞ்சி, அதையும் ரசிக்க முடியல. அந்த ஸ்ரீயையும் அணிவையாவும் அனுப்பிடுவாங்க. அதனால இந்த பிக் பாஸ் கடைசி வரைக்கும் சுவாரஸ்யமா பார்க்க வைக்க போறது காயத்ரி ரகுராம், ஆரத்தி, அவங்க அந்த ஜூலியானாவை டீஸ் பண்றது, அப்படியே அதை கொண்டு போயிடுவாங்க. மற்றவங்கெல்லாம் எந்த சுவாரஸ்யமும் இல்லை, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.